ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக எரிபொருள் உணவுப் பொருளை இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவை அணுகுங்கள், அரசாங்கத்தை வலியுறுத்துகிறார் ரணில். சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லாது மீள மாற்று திட்டம் உள்ளதா எனவும் கேள்வி என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக சினம் கொண்டுள்ள மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அரசுக்கு எதிரான கடும்போக்கு நிலைமையானது ஆட்சிக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே எரிபொருளையும் உணவுப் பொருட்களையும் கடனுக்கு கொள்வனவு செய்ய இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை துரிதமாக முன்னெடுத்து தீர்வு காணுமாறு ஐதேகாவின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்று நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தற்போதுள்ளது. அவ்வாறில்லையெனில் மாற்று திட்டத்தை ஏனும் வெளியிட வேண்டும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஆகும்போது உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் எனவும் எச்சரித்துள்ளார். நாட்டில் காணப்படும் டொலர் நெருக்கடி, அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கான தீர்வை முன்வைத்து நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பிலேயே முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் டொலர் நெருக்கடி தீவிர நிலைமையை அடைந்துள்ளது. அந்த சுமையை மக்கள் மீது சுமத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதாரம் என்பன சரிவடைந்து வருகின்றன. அடுத்த பிரச்சனையாக தொழிலின்மை ஏற்பட போகின்றது. நடுத்தர பொருளாதார நிலையிலுள்ள மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இப்பிரச்சனைகளுக்கு துரித தீர்வை வழங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்குள்ளது. கோவிட் தொற்றுக்கு மத்தியிலும் 2020, 2021ஆம் ஆண்டுகளில் பெரும்பாலான நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்தை காண்பித்துள்ளன. நாமும் இப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எனவே சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்று நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குள்ளது. அவ்வாறில்லையெனில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று திட்டத்தை அரசாங்கம் வெளியிட வேண்டும். மேலும் உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என்பது சகல எதிர்ப்புகூறல்கள் மூலம் தெளிவாகிறது. பெரும்பாலான பிரதேசங்களில் கடந்த போகத்தை விட இம்முறை விளைச்சல் 60% குறைவடைந்துள்ளது. இவ்வாறான நிலைமைகளினால் சினம் கொண்டுள்ள மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கடும்போக்கு நிலை ஏற்படும். அந்த கடும்போக்கு நிலைமையானது அரசாங்கத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டுமெனில் மக்கள் எதிர்வலைகளை கவனத்தில் கொள்வதும் அவசியமாகும். எரிபொருளையும் உணவையும் கடனுக்கு பெற்றுக்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. அந்த பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்த வேண்டும். அதேபோன்று இந்தியாவுடனான ஒப்பந்தத்தையும் விரைவில் மேற்கொள்ள வேண்டும். கடன் பெறுவது மூலமோ அல்லது கடனுக்கு பொருட்களை பெறுவதன் மூலமோ அந்நிய செலாவணி இருப்பின் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டாது. எனினும் தற்காலிக நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கேனும் கடனுக்கு எரிபொருளையும் உணவுப் பொருட்களையும் கொள்வனவு செய்யும் வேலை திட்டத்தை செயற்படுத்த இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை விரைவாக முன்னெடுக்க வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக சர்வதேச ஒத்துழைப்பு கிடைப்பது சந்தேகம், கேள்விக்குறியில் ஜனநாயகம், நீதிமன்ற சுயாதீனம் என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதிக்கு டொலர் இல்லை, வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கு மாத்திரம் எவ்வாறு கிடைத்தது ஐதேகா கேள்வி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கூட்டு ஆவண கைச்சாத்து விடயத்தில் காலதாமதம், முஸ்லிம் தரப்புகள் பின்னடிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைக்க பிரயத்தனம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கு அர்த்தபுஷ்டியான தீர்வு காணப்பட வேண்டும். 13வது திருத்தச் சட்டம் உட்பட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்துமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கோரும் கூட்டு ஆவணத்தில் தமிழ் பேசும் தலைவர்கள் கைச்சாத்திடுவதற்கான நிலைமைகள் மேலும் தாமதமடைந்துள்ளன.
கடந்த திங்கட்கிழமையிலிருந்து தமிழ் பேசும் தலைவர்கள் அனைவரும் கொழும்பில் முகாமிட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் கூட்டு ஆவணம் கைச்சாத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அதில் சில தாமதங்கள் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு கோரும் ஆவணத்தில் கைச்சாத்திடுவது தமது கட்சியின் கொள்கை நிலைப்பாட்டுக்கு முழுமையாக எதிராக இருப்பதன் காரணமாக அவர் பின்னடிப்புகளை செய்து வருகின்றார். அதே நேரம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவரது தரப்பில் கடந்த 21 கொழும்பு குளோபல் டவர் ஹோட்டலில் தலைவர்களால் இறுதி செய்யப்பட்ட ஆவணத்தில் கையொப்பம் இட முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக நம்பகரமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக முஸ்லிம் தரப்புகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அதீதமான பிரயத்தனம் செய்து வருவதால் இன்று திட்டமிடப்பட்டிருந்த கூட்டு ஆவண கைச்சாத்து தாமதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டு ஆவணத்துக்காக கட்சிகளை ஒருங்கிணைத்தல், ஆவணத்தை தயாரித்தல் என்று ஏற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கும் டெலோவின் தலைவர் செல்வம் அடைகலநாதன் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மன்னாரில் நத்தார் தின நிகழ்வுகளை நிறைவு செய்து கொண்டு கொழும்பு திரும்பியிருந்தார். அவர் தமது கட்சியின் ஊடக பேச்சாளர் மற்றும் மேற்படி கூட்டு ஆவண விவகார ஏற்பாட்டாளராக செயற்பட்டு வரும் சுரேந்திரன் குருசுவாமி உள்ளிட்டவர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனை அவருடைய இல்லத்தில் சந்தித்திருந்தார். இதன்போது கூட்டு ஆவணத்தில் கைச்சாத்திடுவதில் உள்ள தாமதங்கள் மற்றும் ஏனைய தரப்புகளின் தயக்கங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக அன்றாட தேவைக்கான எரிவாயு விநியோகம் துரிதப்படுத்தப்படும் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நாட்டில் அன்றாட தேவைகளுக்கான சமையல் எரிவாயுவை விரைவில் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். நுகர்வோருக்கு எதிர்காலத்தில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியும். எரிவாயு தட்டுப்பாட்டினால் நுகர்வோர் எதிர்கொண்டுள்ள அசௌகரியங்களுக்கு கவலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனமானது அன்றாட தேவைக்காகவும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காகவும் தேவையான சமையல் எரிவாயுவை துரிதமாக விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்போது நாளாந்த எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் எரிவாயுடனான 2 கப்பல்கள் சிலிண்டர்களுக்கு எரிவாயு நிரப்பும் நிலையங்களை வந்தடைந்துள்ளன. எமது நிறுவனமானது சந்தையின் தேவைகளுள் 80% எரிவாயுவை விநியோகித்து வருகிறது. அதற்கமைய நாளாந்தம் 12.5 கிலோகிராம் எடையுடைய 30,000 முதல் 40,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுகின்றன. குறித்த சிலிண்டர்கள் இலங்கை தர நிர்ணய கட்டளை நிறுவனம் மற்றும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை ஆகியவற்றின் கண்காணிப்பின் கீழ் தயாரிக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் சந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்ட கருப்பு மற்றும் நீல நிறத்திலான முத்திரைகள் கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களை மீளப்பெற்று அவற்றிலுள்ள எரிவாயுவை அகற்றி அவற்றில் மீள புதிய எரிவாயுவை நிரப்பும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதன் காரணமாகவே புதிய சிலிண்டர்களை சந்தைகளுக்கு விநியோகிக்கும் பணிகளும் மந்தமடைந்துள்ளன. எவ்வாறிருப்பினும் இனிவரும் நாட்களின் அந்த பணிகளும் துரிதப்படுத்தி எரிவாயு விநியோகத்தையும் வேகமாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோருக்கு எதிர்காலத்தில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியும். எரிவாயு தட்டுப்பாட்டினால் நுகர்வோர் எதிர்கொண்டுள்ள அசௌகரியங்களுக்கு கவலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மனசாட்சிக்கமைய செயற்பட்டமையால் பதவிகளை துறக்க வேண்டியதில்லை, அமைச்சர் உதய கம்மன்பில கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கும் பலசரக்கு மாளிகை ஜனாதிபதி அவதானம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கட்சி தீர்மானம் எடுத்தால் நாளையே அரசாங்கத்தை விட்டு நாம் வெளியேறுவோம், அமைச்சர் அமரவீர தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பறிபோகும் நிலம் வெளியேறும் மக்களை தடுக்கவே 13ஐ அமுல்படுத்த கோருகிறோம்.
வடகிழக்கில் முஸ்லிம்கள் வசிக்கும் இடங்களை ஒன்று சேர்த்து முஸ்லிம் அலகின் கீழ் கொண்டு வரலாம் என்கிறார் விக்கி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்படும் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. எம்மிடமிருக்கும் வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் எமக்கு கிடைக்கவுள்ள கடன்களை கொண்டு 2022 ஆண்டில் வெறுமனே 2.5 வாரங்களுக்கு தேவையான இறக்குமதியை மட்டுமே மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்த ஆண்டில் பாரிய அளவில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டு நிலையொன்று உருவாகப் போகின்றது என மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WA விஜயவர்தன தெரிவித்தார். யாருமே எதிர்பாராத விதமாக தேசிய நிதி நெருக்கடிக்கு வங்கிகள் முகம் கொடுத்து வருகின்றன என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். நிதி நெருக்கடி நிலைமைகள் மற்றும் 2022 ஆண்டுக்கான சவால்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட போதே இவற்றை தெளிவுபடுத்தினார். இப்போது நாம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாது போனால் எதிர்காலத்தில் சகல அத்தியாவசிய பொருட்களுக்கும் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்போதே எமது வெளிநாட்டு கையிருப்பு பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளது. நவம்பர் மாத கணிப்பின்படி 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களே எம்மிடமுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இவற்றில் எம்மால் பயன்படுத்தக்கூடிய திரவ நிதியாக 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களே உள்ளன. 2022 ஆண்டு இறக்குமதிக்கான தேவைகளுடன் இதனை ஒப்பிட்டு பார்த்தால் வெறுமனே 2.5 வாரங்களுக்கு தேவையான இறக்குமதியை மேற்கொள்ள மட்டுமே தமது கையிருப்பு போதுமானதாகும். எனவே அடுத்த ஆண்டில் பாரிய அளவில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டு நிலையொன்று உருவாகப் போகின்றது என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், பொருளாதார நெருக்கடியால் தவிப்பு, மக்கள் கொதிப்பில் கிளர்ச்சி வெடிக்கலாம், அரசாங்கத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கிறார் முன்னாள் பிரதமர் ரணில் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடியால் ஆத்திரத்தில் இருக்கும் மக்கள் கிளர்ந்தெழக்கூடும் எனவும், அவ்வாறு மக்கள் கிளர்ச்சி வெடிக்குமாக இருந்தால் அரசாங்கத்திற்கும் பாராளுமன்றத்துக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. பஸ் கட்டணங்களை தீர்மானிப்பது யார்? தங்களிடம் தரக்கோரும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அமைச்சு பதவியை துறக்கப் போவதில்லை, ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனை இல்லை, கமன் பில தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும், புகையிரத நிலைய அதிபர்களின் வேலை நிறுத்தம் கைவிடப்பட்டது என்பதாக ஓர் செய்தியும், இந்தியா சீனாவுடனான ஒப்பந்தங்களால் அந்நிய செலாவணி நெருக்கடி தணியும், ஜனாதிபதி நம்பிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அரசு தரப்பு பிரமுகர்களுக்கு பொது இடங்களில் எதிர்ப்பு, சிறப்பு அங்காடியிலிருந்து வெளியேறிய முக்கியஸ்தர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அரசாங்க தரப்பு அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய அரசாங்க அதிகாரிகள் பொது இடங்களுக்கு செல்லும் போது மக்களால் அவமதிக்கப்படும் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கிய பிரமுகர்களுக்கு மக்கள் எதிர்ப்பை வெளியிட்ட சில சம்பவங்கள் அண்மையில் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இவ்வாறானதொரு சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள சிறப்பு அங்காடி ஒன்றில் நடந்துள்ளது. அரசாங்கத்தில் முக்கியமான பதவியை வகித்து வரும் முக்கிய பிரமுகர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் சுமார் 11 மணியளவில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மேற்படி சிறப்பு அங்காடிக்கு சென்றுள்ளார். அப்போது அவர் சிறப்பு அங்காடிக்குள் இருந்த இளைஞர்கள் சிலரின் ஹூ சத்தத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இந்த நிலையில் நிலைமை மேலும் மோசமடைவதற்கு முன்னர் அந்த முக்கிய பிரமுகர் தான் கொள்வனவு செய்த பொருட்கள் அடங்கிய பொதியையும் சிறப்பு அங்காடிக்குள் வைத்துவிட்டு அவசரமாக வெளியேறியதாக தெரிய வருகிறது. இந்த முக்கிய பிரமுகர் நாட்டில் ஆட்சியில் இருந்த சில அரசாங்கங்களில் உயர் பதவிகளை வகித்தவர் என கூறப்படுகிறது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. பாரிய நெருக்கடியில் விநியோக சேவை என்பதாக ஓர் செய்தியும்,
எரிவாயு விநியோகம் விரைவில் வழமைக்கு தினசரி 30 தொடக்கம் 40,000 சிலிண்டர்கள் சந்தைக்கு லெட்ரோ நிறுவனம் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் ஆசிரிய உதவியாளர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கை தவிர்க்க முடியாதது கணபதி கனகராஜ் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆசிரிய உதவியாளர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைத்துள்ள மத்திய மாகாண கல்வி அமைச்சின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. ஆசிரிய உதவியாளர்களை எவ்வகையிலும் சமாதானப்படுத்த முடியாது. காரணங்களை சொல்லி கொண்டிருப்பதற்கும் நாம் தயாரில்லை. மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களது தொழிற்சங்க நடவடிக்கை தவிர்க்க முடியாதது என முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவருமான கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மின்சார வேலியில் சிக்கி ஒருவர் மரணம் என்பதாக ஓர் செய்தியும் தகைமையுள்ளவர்களை ஆசிரியர் சேவை நியமனம் கோருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கூறுகிறார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் இஸ்லாமிய பெண்கள் விரும்பிய நபரை திருமணம் செய்யலாம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. பருவமேதிய இஸ்லாமிய பெண்கள் தாம் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என பஞ்சாப் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பெண்களின் குறைந்தபட்சம் திருமண வயதினை 18 21 உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனை அடுத்து இந்த யோசனை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சூழலில் பஞ்சாப் மாநிலத்தில் 17 வயது முஸ்லிம் பெண்ணொருவர் 33 வயதான இந்து மதத்தினைச் சேர்ந்த நபரை திருமணம் செய்தார். இந்த திருமணத்திற்கு பெண்ணின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் சார்பில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருதரப்பு வாதங்களினையும் விசாரித்த நீதிபதி ஹர்நரேஷ் சிங் பருவமைதிய இஸ்லாமிய பெண்ணுக்கு அவர் விரும்பும் எவரையும் திருமணம் செய்து கொள்ளும் உரிமை இருப்பதாகவும் அந்த பெண்ணின் முடிவில் அவரது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தலையிட உரிமை இல்லை எனவும் தீர்ப்பளித்தது. முஸ்லிம் பெண்ணின் திருமணம் என்பது முஸ்லிம் தனிநபர் சட்டத்திற்கு உட்பட்டது எனவும் மனுதாரர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு மாறாக செயற்பட்டார் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பறிக்க முடியாதென கூறி அந்த தம்பதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் வடகொரியாவின் முக்கியத்துவம் மிக்க உயர்மட்ட கூட்டம் ஆரம்பம் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது காணப்படுகிறது. சிறிய துறைமுகத்தில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. 4வது தடுப்பூசியை ஏற்றிய முதலாவது ஆரோக்கியமான நபர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. மியன்மார் கலைஞருக்கு 3 வருட கடூழிய சிறை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் விடயத்தில் ஏற்பட்டுள்ள புதிய நடைமுறை என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. வெளிநாட்டவர்களை திருமணம் செய்ய எதிர்பார்க்கும் எந்த ஒரு இலங்கையரும் திருமணத்தை பதிவு செய்ய பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு தடை நீக்கல் சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்நடைமுறை அமலுக்கு வரும் என சுற்றறிக்கை ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த பாதுகாப்பு தடை நீக்கல் சான்றிதழ் முறைமை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் WMMB வீரசேகர அறிவித்திருக்கின்றமையானது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பலரும் இதனை கடுமையாக விமர்சித்து இருக்கின்றனர். இது மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் செயற்பாடாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருவதையும் காண முடிகிறது என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பானது வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக மானிடத்தின் மற்றொரு மனசாட்சியின் மறைவு என்பதாக
தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவரும் தென்னாப்பிரிக்காவின் நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தினை முன்னெடுத்த பெருந்தலைவர்களில் ஒருவரும் அந்நாட்டின் சகல சமூகங்களாலும் தங்கள் தேசத்தின் மனசாட்சியாகவும் வழிகாட்டியாகவும் மதிக்கப்பட்ட பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு ஞாயிற்றுக்கிழமை மறைந்த செய்தி உலகில் இன மத நிற ரீதியான பாகுபாடு அடக்குமுறைகளினால் அவல நிலைக்குள்ளாகியிருக்கும் மக்களுக்கு மனவலியை ஏற்படுத்துவதாகும். வெள்ளை இனத்தவரின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக சாத்வீக வழியிலான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதற்காக 1984 நோபல் பரிசை பெற்றிருந்த அவர் சரியாக ஒரு தசாப்தத்திற்கு பின்னர் அந்த ஆட்சியின் முடிவை கண்டிருந்ததுடன் அந்த ஆட்சியின் அட்டூழியங்களை வெளிக்கொணர்வதற்காக அமைக்கப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் தலைவராகவும் விளங்கினார். எப்பொழுதும் வெளிப்படையாக பேசும் அவர் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களின் கொடுங்கோன்மைக்கு எதிராக போதனைகளை மேற்கொண்டார் என்ற தலைப்பில் இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. அடுத்து கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், அரசாங்க தரப்பில் இருக்கும் 3 அமைச்சர்கள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை கைவிடுங்கள் என்று கூறும் சந்தர்ப்பத்தை போலவும், இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்துவதாயின் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று ஜனாதிபதி கூறுவது போலவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரமானது காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.